இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காசியை விட பல மடங்கு புண்ணியம் தரும் திருத்தலம் எங்க இருக்குன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் உலகை வலம் வந்தார். அப்போது பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தார் ஈசன். காசி, காஞ்சிபுரம், காளகஸ்தி என பல திருத்தலங்களை உமையவளுக்கு காட்டிய ஈசன் ஸ்ரீ வாஞ்சிநாதனின் மகிமையை கூறும்போது, காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணிய தலம் இது. இங்குள்ள தீர்த்தமான குப்த கங்கையை விடவும் புனிதமானது. இந்த தலத்தில் ஓர் இரவு தங்கி இருந்தாலே கைலாயத்தில் சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார். இதை அடுத்து ஸ்ரீ வாஞ்சியத்தில் தங்க உமையவள். எனவேதான் இத்தல நாயகிக்கு வாழவந்த நாயகி என்ற பெயர் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதும் சரஸ்வதி நதிக்கரையில் தவமிருந்த சர்வ என்ற முனிவர் துடித்து போனார். கலியுகத்தில் தர்மம் அழிந்து விடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது. அப்போது ஸ்ரீ வாஞ்சியம் என்ற வார்த்தை அசரீரியாக அங்கு ஒலித்தது. இதை அடித்து முனிவர் ஸ்ரீ வாஞ்சியம் கோயிலை நோக்கி ஓடினார். அவரை களி துரத்தி கொண்டிருந்தது. இதனால் முனிவர் சிவாய நம ஸ்ரீ வாஞ்சியம் அபயம் என்று கூறியனின் குரல் கேட்டு வாஞ்சிநாத சுவாமி அங்கு தோன்றி முனிவரை துரத்தி வந்த களியை ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலே தடுத்து நிறுத்தினார். ஈசன் களியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது களிமங்கலம் என்று வழங்கப்படுகிறது. காசியில் வழங்கப்படுவது போல் ஸ்ரீ வாஞ்சியத்திலும் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது. காசியில் பாவ புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன. அதனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார். ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்க்கிறது. அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை. இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தொருளி இருக்கிறார். நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தலத்தில் இல்லை. இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீவாஞ்சியத்தின் தல விருட்சமாக விளங்குவது சந்தன மரமாகும். கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கோயில் காட்சியளிக்கிறது. இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கை கரையை விநாயகரை வழிபட வேண்டும். பின்பு தனி சந்ததியில் அருள்பாலிக்கும் யமதர்மராஜரை வழிபட்டு பின்னர் அனுகிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும். அதன் பிறகுதான் மூலவர் ஸ்ரீ வாஞ்சி மங்களாம்பிகையும் தரிசனம் செய்து வணங்க வேண்டும். இங்குள்ள குப்த கங்கை தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் பாவங்களை போக்கிவிட உருவாக்கப்பட்டது. இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஏற்பதாக ஐதீகம். குப்த கங்கை தீர்த்தம் தனது 1000 கலைகளில் ஒன்றை மற்றும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள 999 கலைகளுடன் இங்கு காட்சி தருகிறது என்றால் இந்த தீர்த்தத்தின் மகிமையை வார்த்தைகளினால் அளவிட முடியாது. கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் அச்சுத மங்கலத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலம். இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.